ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட பேர் மேனிஃபெஸ்ட். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்கில் ஃப்ளைட் 828ங்கிற ஃப்ளைட்டு பேசஞ்சர்ஸோட ஜமைக்காலேருந்து நியூயார்க்குக்கு வந்துட்டுருக்கு. ஆனால் பாதி வழியில் வந்துட்டுருக்கப்போ அந்த ஃப்ளைட் டர்புலன்ஸில் மாட்டி ஒரு ஒயிட் லைட் பிரைட்டாக அடித்து அந்த ஃப்ளைட் காணாமல் போயிடுது. அந்த ஃப்ளைட்டில் இருந்தவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அத்தாரிட்டியும் ஃப்ளைட் எங்கேயோ விழுந்து எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி மூவ் ஆன் ஆகிடுறாங்க. ஆனால் 5.5 வருஷம் கழித்து அந்த ஃப்ளைட் எங்கே லேண்ட் ஆகணுமோ அதே இடத்துல வந்து லேண்ட் ஆகுது. மற்ற எல்லாருக்கும் தான் அது 5.5 வருஷமாக தெரியுது. ஆனால் அந்த ஃப்ளைட்குள்ளே இருந்தவங்களுக்கு அவங்க ஏறினாங்க, அதுக்கப்புறம் இங்கே தான் இறங்குறாங்க, அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த ஃப்ளைட்குள்ளே இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ஸ் மாதிரி கேட்குது அவங்க மைண்டில். அது அவங்க காலிங்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் என்னெல்லாம் டேஞ்சர் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த முன்னாடியே அவங்க மைண்ட் அவங்களுக்கு சொல்லுது. அதை அவங்க கரெக்டாக டீகோட் பண்ணாங்கன்னா அந்த விஷயத்த நடக்க விடாமல் இவங்களால தடுக்க முடியும். அந்த ஃப்ளைட்டில் அப்படி என்ன தான் நடந்துச்சு? 5.5 வருஷம் ஆகியும் இவங்க எல்லாரும் அப்போ ஏறின அதே வயசில் தான் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு டீம் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்களுக்கு வர அந்த காலிங்ஸ்லாம் வச்சு இவங்க டீகோட் பண்ணியிருக்க விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு இன்னும் 5.5 வருஷம் தான் டைம் இருக்குது. இவங்க அந்த ஃப்ளைட்லேருந்து காணாமல் போன 5.5 வருஷம் டைம் தான் இவங்க வாழ்கிறதுக்கான டைம். அதுக்குள்ளே அவங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாகணும். அப்படி அவங்க கண்டுபிடிக்கலன்னா இவங்க எல்லாரும் அந்த ஃப்ளைட்டில் எப்படி இறந்துருப்பாங்களோ அதே மாதிரி இப்பயும் இறந்துருவாங்க. அது என்னது அப்படிங்கிறத இந்த ஃப்ளைட்டில் இருந்து எல்லாரும் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த ஃப்ளைட்டில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அந்த ஃப்ளைட்டில் இருந்து நல்லவங்களாம் சேர்ந்து அந்த மிஸ்ட்ரியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட கதை. இது வெறும் டைம் ட்ராவல் சீரிஸ் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும். நம்ம எதிரே பார்க்காத ட்விஸ்ட்லாம் இந்த சீரீஸில் இருக்கும். நான் பார்த்ததுலேயே பெஸ்ட்டு சீரீஸ்னால் அது இதுதான். இந்த சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி சஸ்பென்ஸ் மிஸ்ட்ரிலாம் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சீரீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.